பாஸ் கட்சியின் உதவி தலைவர் இட்ரிஸ் அமாட் பாஸ் மற்றும் பெர்சாத்து அண்மையில் நடத்திய முக்கிய கூட்டங்களில் எடுத்த முடிவுகளை எல்லா தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். பாஸ் தனது அண்மைய முக்தாமாரில் பெரிகாத்தான் நேஷனலை வழிநடத்தி பாஸ் கட்சியின் சார்பில் பிரதமர் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. இதற்கு முன் பெர்சாத்து தனது பொதுக்கூட்டத்தில் தலைவர் முகைதீன் யாசினை அடுத்த பொதுத் தேர்தல் பிரதமர் வேட்பாளராக நியமித்திருந்தது. இரு கட்சிகளும் தங்களுக்கு தேவையான முடிவுகளை எடுக்க உரிமை உள்ளவை என்பதை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று இட்ரிஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 16வது பொதுத் தேர்தலுக்கான முன்னெடுப்பில் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து இணைந்து செயல்பட உறுதியுடன் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். பெரிகாத்தானின் ஒற்றுமையே அதன் மிகப்பெரிய பலம் என்றும், ஒற்றுமையுடன் இருக்கும் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி மலேசியர்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகளுக்கு சிறந்த மற்றும் நியாயமான தீர்வுகளை வழங்கும் என்பதில் நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் கூறினார். வீடமைப்பு, அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, எரிபொருள் சலுகைகள் போன்ற முக்கிய பிரச்சனைகளில் பெரிகாத்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்று இட்ரிஸ் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.